உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சித்தாபுதூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். இங்கே இன்றைக்கி வந்து இந்த இடத்துல யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபனா செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லேடியும் கூட. இவங்களோட ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தாங்க மெயிலில். பார்க்கும்போதே ரொம்பவே பிரமிப்பாக இருந்ததுங்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், நம்ம சூழ்ந்து இருக்கிற நம்ம உறவினர்கள் இல்லாமல் நண்பர்களை எப்படி வழி நடத்திட்டு போகணும், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய மெயிலில். ரொம்பவே நல்ல ப்ரொஃபைலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனவங்க. மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு அவங்க என்னென்னவோ பண்ணுவாங்களாம். ஆனால் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுயுகம் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப்பில் அவங்க வீடு தேடி தான் போகிறோம். வாங்க போகலாம். Yes. Hello. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Nice. Welcome வாங்க. நமஸ்கார் சார். சார் நேம் செல்வம். ஹாய் குட்டி. என்ன ஒரே கிட்டார் மயமா? இல்ல ஃப்ரெண்ட் பர்த்டே வருதுங்க. ஓகே. நான் சும்மா சாங் ப்ளே பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? குட்டி உன் பேர் என்ன ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்லுது? என் பேர் ஸ்வேதா. ஸ்வேதா. சூப்பர், நைஸ் நேம். சரி முதல்ல நீ கிட்டார் வச்சுருக்கோடனே எனக்கு மியூசிக் கேட்கணும்னு ஆசையாக வந்துருச்சு. ப்ளே பண்ண முதல்ல. சூப்பர், நைஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ. குட். ஸ்வேதா என்ன படிக்கிறீங்க நீங்கள்? பிகாம் ஃபைனல் இயரா? ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஷோபனா சொல்லுங்கள். ஷோபனா உங்களை பற்றி உங்கள் ப்ரொஃபைல் படிக்கிறதுக்குள்ளே இருக்க 2 days ஆகிடுச்சு. அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களால் எவ்வளோ தூரம் ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டுக்கிட்டு எப்படி ஷோபனா பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது உங்கள் ப்ரொஃபைல்? அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக எல்லாத்தினாலையும் முடியும், பெண்கள்னால கண்டிப்பாக முடியும். சரி, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சப்போர்ட் நிறையா இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்டீரியர்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் யார் பண்ணுது? நான் தாங்க. ஓ, நீங்கள் ஒரு ஓவியம் கூட நல்லா பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சமையலை பற்றி பேசலாம். நம்ம நிறைய பொது நிகழ்ச்சியிலே அப்படியே ஊறி போயிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி எல்லாமே பண்ணுவேங்க. எல்லாமே பண்ணுறதை விட எத்தனை பேர் வந்தாலும் சீக்கிரம் பண்ணிடுவேன். வெரி குட், வெரி குட். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்க சோபனா? கொள்ளு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். முளக்கு நானா? நீங்களா? நான் வைக்கிறேங்க, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கொள்ளு குழம்பு நான் சாப்பிடணும். என் கொழுன்னு இருக்க இறக்கணும்னா ஓகே. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ப்ராவர்பே உண்டு. நான் கொழுன்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொள்ளு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, கிச்சன் போல வாங்க. ஷோபனா, ஸ்வேதா வேற கிட்டார்லாம் வசதி கொடுத்தா என் கூட பேசி பேசி நீங்கள் வேற கலைப்பாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த சம்மர் ஸ்பெஷலாக ஒரு சம்மர் ட்ரிங்க் பண்ணி தரேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை பயன்படுத்தி ஜிஞ்சர் ஜிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பண்ண போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். இதை சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்வேதா என்ன அங்கங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இது சம்மர்னால அவங்களும் இது ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறீங்களா? ஓகே, கூப்பிடுங்க. சரி, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரட்டுங்க. நான் போய் அடுத்து நான் சமையல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொள்ளு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். போயிட்டு வாங்க. கம். ஹாய். ஹலோ ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாட்ஸ் யுவர் நேம்? மதுமிதா. மதுமிதா. நீங்கம்மா? பவஸ்ரீ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜிஞ்சர் ஜிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் கட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே, 3 ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டோம். அந்த பிளெண்டர் எடுங்க. ஆப்பிள், சிக்கு, ஆரஞ்ச். இப்போ இதில் வந்துட்டு சுகர், அதுக்கப்புறம் சுகருக்கு அப்புறம் அகர். இது வந்து மில்கில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ வந்து இதை அதில் பிளெண்ட் பண்ணிக்கலாமா? மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி, கோல்டு மில்க்
ஐஸ்கிரீம். நன்னாரி சிரப் இருக்கு இல்லையா, நன்னாரி சிரப். ஜிஞ்சர் பவுடர் இதையும் போட்டு பிளண்ட் பண்ணி கம்ப்ளீட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறீங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். ஸ்வேதா, மதுமிதா, முபஸ்ரீ 3 பேர் ஆள் கொடுக்குது. சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக ஃபீட்பேக் சொல்கிறீங்க. ஓகே, அமேசிங்காக இருக்குங்க. சாம்பாருக்கு வெரி நைஸ் கிரீன். சூப்பர். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜிஞ்சர் ஜிகர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கொள்ளு குழம்பு தான். முளைக்கட்டின கொள்ளு குழம்பு. ஸ்ப்ரவுட்டட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க சோபனா? மெயினாக சின்ன வெங்காயம், அப்புறம் சீரகம், ஓகே, கருவேப்பிலை, முளைக்கட்டின கொள்ளு, தேங்காய், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கார்னிஷ்க்கு, தக்காளி வந்து இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கா? சரி, ஓகே. குருவே நமக்கு. நீங்கள் இந்த சைடு வாங்க, நான் அந்த சைடு போய் அடுப்பத்தை வைக்கிறேன். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வைக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். என்ன காயணுமா? ஆமாம், கொஞ்சம் எண்ணெய் காஞ்சா வெங்காயம் வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. ஓகே, வெங்காயத்தை போடுவோம். ஓகே. அதை வெட்டி வச்சிங்க? அது தாளிக்கிறதுக்கு. தாளிக்கு. இது வணங்கி என்ன பண்ணணும்? வணங்கி பேஸ்ட் பண்ணி குழம்பு மாதிரி வச்சு கொடுப்பேன். உங்களுக்கு இதுக்கு வந்து வெறும் ஒயிட் ரைஸ், இந்த குழம்பு, ஒரு அப்பளம் மட்டும் இருந்ததுன்னா போதும், வேறு எதுவுமே வேணாம். சூப்பர். இந்தாங்க. அடுத்தது கொஞ்சம் ஜீரகம். ஓகே, வெரி குட், வெரி குட். கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். ஓகே, வதங்கினது போதுமா? வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில். அப்புறம் சொல்லி கொடுங்க, சொல்லிட்டு ஊற்றுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஊற்றுறீங்களா? எனக்கு தெரியவே இல்லை. என்ன தாங்க ஊற்றுனேன், அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயங்க. அது அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கணும். கரண்டி வேணுமா? ஓகே, கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஓகே, எத்தனை தக்காளி சொல்லணும்? 2 தக்காளி போட்டுருக்கோம். தக்காளியும் வணங்கிடுச்சு. கொள்ளு போட்டுடலாங்க. அப்பா,
கொள்ளு ஸ்டீம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கொஞ்சமாக ஒரு ஹாஃப் பாயில் ஹாஃப் பாயிலும் கூட இல்லைங்க, கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். சும்மா சுடு தண்ணி வச்சு அப்படியே போட்டு எடுத்துருக்கீங்க. சேலடெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமாங்க. அதனால உளவுச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் டிஷ் ஒன்று பண்ணுவோம். ஓகே. ட்ரெடிஷ்னல் டைம்லலாம் மெயின் டிஷ்ஷாக இருக்கும் இது. சூப்பு சூப் மாதிரி உளவுச்சாறு. இப்போ இது கொஞ்சம் பாதி கொள்ளு வெந்தனால நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். ஓகே. நீங்கள் ஊற்றுறீங்களா? ஏன் அதுக்கு தானே இருக்கு. சொன்ன ஒரு நாக்கு ஒரு சொல். ஹெல்ப் பண்ணுறேன்னா ஹெல்ப் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிடுங்க. உப்பு போதுமா சோபனா? இன்னும் இல்லை, உப்பு போடணும். கொள்ளு வேகிறதுக்காக தான் உப்பு போட்டுருக்கோம், குழம்புக்கு இன்னும் உப்பு போடலைங்க. குட். இது கொஞ்சம் ஒரு 2 to 5 minutes கொஞ்சம் கொதிச்சுதுன்னா, இந்த மசாலா வாடையெல்லாம் கொஞ்சம் போச்சுன்னா, அப்புறம் கொல்லில் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் ஆச்சுன்னா பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். யா ஷூர். கொஞ்சம் கார்னிஷிங். ஓகே. கொரியாண்டர் லீஃபா? கொரியாண்டர் லீவ்ஸ். கவிதா இது என்ன சோபனா, ரைஸா? ஆமாம், அது கூட ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் செம்ம டெலிஷியஸாக இருக்கும். சூப்பர். அதனால் உங்களுக்கு ரைஸ் காலையில் சாப்பாடு கூட அடிச்சு வச்சுட்டீங்க நீங்கள். செம்ம ஃப்ளேவர் சோபனா. ரைஸ் போட்டு சாப்பிடணும் இல்லையா? ஆமாம். ம். சூப்பராக இருக்குங்க. கொள்ளு குழம்பு வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் இவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேரும் அடிச்சு லூட்டி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. முளை கட்டிய கொள்ளு குழம்பு. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், சீரகம், தனியாத்தூள், கறிவேப்பிலை, முளை கட்டிய கொள்ளு, தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, தக்காளி, எண்ணெய். செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை நன்கு வதக்கவும். பிறகு சீரகம், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி அதோடு தேங்காய் துருவல், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி ஆறிய பின் மிக்சியில் சிறிதளவு தண்ணீர் விட்டு நைஸாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு தக்காளி சேர்த்து வதக்கவும். தக்காளி நன்கு வதங்கியவுடன் வேக வைத்த கொள்ளு சேர்த்து 5 நிமிடம் கிளறவும். பிறகு அரைத்த விழுது மற்றும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து 10 முதல் 15 நிமிடம் கொதிக்க விடவும். இறுதியாக கொத்தமல்லி தழைகளை தூவி பரிமாறவும். இப்போது முளை கட்டிய கொள்ளு குழம்பு தயார். உங்களுக்கு நான் என்ன பண்ணி தரணும் சோபனா? மேடம், நான் வந்து நிறையா தோசை வெரைட்டி சாப்பிட்ருக்கேன். கறி தோசை எப்படி சமைச்சு சாப்பிட்றத நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுங்க எனக்கு. கறி தோசை. சிக்கனா மட்டன்? மட்டன். மட்டன். ஓகே. சோபனா வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க.
மின்சீடு மட்டன், கறி தோசைனால கொத்துக்கறி பண்ணுறீங்க. கொத்துக்கறி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிளெண்ட் ஆகும் சாப்பாடு இது கூட, தோசை கூட. ஆனியன் தோசை நம்ம ஆனியன் ஃபைன் சாப் பண்ணி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி. மசாலா போடலாங்களா? போடலாங்க. ஓகே, மஞ்சள் தூள் முதல்ல எடுத்து கொடுங்க. லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சில்லி பவுடர், தனியா 2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. ஓகேங்க. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் சோம்பு பவுடர். இதெல்லாம் மொத்தமாக இருந்துச்சுன்னா அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே. அது இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். உப்பு, இது எல்லாத்தையும் இதிலே மிக்ஸ் பண்ணி எக்கு ஒன்று எடுங்க. ஸ்வேதா கம். ஸ்வேதாக்கு தோசை ரொம்ப பிரியமா? ஆமாங்க. ஓகே, இது கிரேவி மம்மி வச்சது, இது கறி தோசை ஆண்டி பண்ணது. சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சாமிக்க காப்பாற்று வரா. இதை விட சூப்பர் எதுவுமே கிடையாதுங்க. இவ்வளோ அருமையான சாப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச் சோபனா, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் உங்க கூட. முட்டை கறி தோசை தேவையான பொருட்கள்: கொத்துக்கறி, வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, புதினா, எண்ணெய். செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும்.
அதற்குள் வெங்காயத்தை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு விழுது, கொத்துக்கறி அதாவது பொடியாக நறுக்கப்பட்ட மட்டன் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி தேவையான அளவு தண்ணீர் விட்டு வேகவிடவும். இறுதியாக கரம் மசாலா தூள் கலக்கி எடுத்து வைத்துக் கொள்ளவும். மற்றொரு அடுப்பில் தோசைக்கல் வைத்து தோசை போட்டு அதன் மேல் செய்து வைத்துள்ள கொத்துக்கறியை போட்டு நன்கு கலந்த முட்டையை சேர்த்து வேகவிட்டு எடுத்து பரிமாறவும். இப்போது முட்டை கறி தோசை தயார். சோபனா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியை. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.